உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கியிருக்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரம். வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டது தொடர்பாக கடந்த 8ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சரை தொடர்பு பேசியிருந்தார். அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலையும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். இதையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பில் சென்னை மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலைக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வழக்கில் போதைப் பொருளை ஒழிக்க முதலமைச்சர் கடும் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில முதலமைச்சருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை ஆகிய இருவர் மீதும் கிரிமினல் அவதூறு சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.